வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதற்குரிய நோட்டிபிகேஷன் வந்து இன்னும் 3 நாள்ல லாஸ்ட் டேட் முடிய போகுது. அந்த எக்ஸாமினேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்றது, எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, அந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எங்களுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வருவதற்கு வந்து நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் எப்ப பாத்தீங்கன்னா 23/6/2026. லாஸ்ட் டேட் வந்து 29/7/2026. இன்னும் 3 டேஸ் இருக்கு. இந்த 3 நாளுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு தேவை. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நம்ம வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ டிஎன்பிஎஸ்சி உடைய போர்ட்டல் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மல்டிபிள் பார்ட்ஸா இருக்கும். அதாவது நீங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டா நீங்க வந்து கிளியர் பண்ணி போகணும். ஸோ இந்த முறை பாத்தீங்கன்னா எவ்வளவு போஸ்ட், எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான போஸ்ட், கம்மியான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 120, அதற்கு முந்தின வருஷம் வந்து 80 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த முறை போஸ்டிங்குமே ரொம்ப கம்மியா இருக்கு. 26 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே டெபுட்டி கலெக்டர் 12 போஸ்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் 2 போஸ்ட், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 3 போஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் 8 போஸ்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 1 போஸ்ட். ஸோ மொத்தமா 5 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா நமக்கு பாத்தீங்கன்னா 8 அல்லது 9 போஸ்ட் வரும். இந்த முறை டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்லாம் வந்து வேகன்சி இல்லாதனால அவங்க வந்து நோட்டிபிகேஷன்லாம் கொடுக்கல. ஸோ ஏஜ் லிமிட் டெபுட்டி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் 34, 34, அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 34. அதாவது ஏஜ் கன்செஷன் இல்லாம ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து அதிகபட்ச வயசு 34. அதே எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி அந்த கேட்டகரிக்கு வந்து 39 வந்து மேக்ஸிமம் ஏஜ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இது போக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெபுட்டி கலெக்டருக்கு பாத்தீங்கன்னா எனி டிகிரி நமக்கு வந்து போதும். ஆனா அதே இது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து கம்பல்சரி எனி கோர்ஸ், போத் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல், பிகாம் டிகிரி வித் எனி டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க கம்பல்சரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இதுக்குமே வந்து எனி டிகிரி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அதுக்குமே எனி டிகிரி. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எனி டிகிரி. ஸோ எனி டிகிரி தான் இதனுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனுடைய மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது ரெண்டுமே முக்கியமானது. கம்பல்சரி வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் விஷன் வந்து அவங்க பெற்றிருக்கணும். அந்த நம்முடைய அந்த விசிபிள் எபிலிட்டி, அதாவது கண் பார்வை வந்து பாத்தீங்கன்னா as per the கவர்மெண்டோடைய நாம்ஸ் பிரகாரம் நம்முடைய கண் பார்வை இருக்கணும். நாலேஜ் ஆஃப் தமிழ் கம்பல்சரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுவுமே வந்து நோட்டிபிகேஷன்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா என்னன்னு கேட்டீங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 3 வகையா இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிலிம்ஸ். பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா எல்லாருமே இதுல வந்து அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஒரு டஃபா தான் இந்த கொஸ்டின் வந்து அவங்க செட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 8 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. எப்பவுமே வருஷம் 8 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல மொத்தம் 200 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 200 கொஸ்டின்ல 175 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ், அதாவது முழுக்க ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாம் கலந்துருக்கும். சயின்ஸ், சோசியல் அண்ட் இந்தியன் பொலைட்டி, ஹிஸ்டரி அப்படின்னு எல்லா விஷயம் கலந்துருக்கும். ஸோ இந்த 175 பிளஸ் 225 டோட்டலா 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ். அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 1.5 மார்க்ஸ். ஸோ இந்த 3 ஹவர்ஸ் இந்த எக்ஸாம் நடக்கும். இதுல
ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் வேகன்சியை பொறுத்து அவங்க வந்து மெயின்ஸுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் லாங்குவேஜ்ல எந்த அளவுக்கு வந்து ஸ்கில் அண்ட் எபிலிட்டி இருக்கு அந்த விஷயங்களை வந்து இவங்க வந்து இந்த எக்ஸாம் மூலமா அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து 100 மார்க் இருக்கும். இந்த 100 மார்க்ல வந்து குறைஞ்சபட்சம் 40 மார்க் வந்து நம்ம செக்யூர் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து எலிஜிபிள். தென் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 1, பேப்பர் 3 ஜெனரல் ஸ்டடீஸ் 2, பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் 3. ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் 1, 2, 3 இந்த மூணு எக்ஸாமுடைய மதிப்பெண் தான் நமக்கு வந்து இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல உள்ள மார்க் வந்து எலிஜிபிலிட்டி ஒன்லி, அந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸ்ல வந்து மொத்தம் 750 மார்க்ஸ், 250, 250, 250, 750 மார்க். இந்த 750 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இன்டர்வியூ ஒரு 100 மார்க்ஸ், ஏறக்குறைய 850 மார்க். இந்த 850 மார்க்கு தான் உங்களுக்கு வந்து டாப் ரேங்க் வைஸா கொடுத்து எவ்வளவு வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் மார்க் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது கேண்டிடேட்டை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பிடுவாங்க. பேப்பர் 1 வந்து நம்முடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்லி. ஸோ பேப்பர் 2, 3, 4 இந்த 3 எக்ஸாமினேஷன் பிளஸ் இன்டர்வியூ, இந்த மார்க்ஸ் தான் நம்முடைய ரேங்க்குக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு